ஒரு ஜாதகம் திறக்கிறீங்க, புதன் வந்து மீன ராசியில் இருக்கு அப்படின்னா புதனுடைய தொழிலை ஜாதகர் செய்வார். என்ன சார் உச்சத்துக்கும் சொல்றீங்க, நீசத்துக்கும் சொல்றீங்க, ரெண்டும் ஒன்று தான். அப்போ புதுசாக ஜோசிகாரங்களே இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாரோ ஒரு ஜோசிகாரருக்கு இந்த வீடியோ சிக்கிருச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றப்ப இது உங்களுக்கு சாக்கா வேணா இருக்கலாம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க வர கிளைண்ட்டுன்னு தான் சொல்ல வேண்டியது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற, உச்சம் பெற்ற, நீசம் பெற்ற கிரகங்கள் தொழிலை கொடுக்கிறது. அதுக்கப்புறமா வக்ரம், பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தொழிலுக்கு. அப்போ வக்ரம்னா என்னன்னா, நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் வக்ரம்னு போட்டிருப்பாங்க, அதான் பார்க்கணும். பரிவர்த்தனைனா 2 கிரகங்கள் மாறி இருக்குது, அதுவும் வந்து எழுதியிருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அப்போ வக்ரம், பரிவர்த்தனை, உச்சம், நீசம், ஆட்சி, இந்த 5 ரூலில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் அந்த தொழிலை செய்வார். சார் நீங்கள் ஒன்று சொன்ன 5 ரூலில் சூரியன் இருக்குது சார், என்ன செய்வார் அப்படின்னா, சூரியன் இருந்தால் அவர் அரசாங்க வேலைக்கு போவார், அல்லது அரசு வேலையை செய்வார், அல்லது அரசியலுக்குள்ளே போவார், அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணுவார், அல்லது பூர்வீகமாக தாத்தா பாட்டி அல்லது அப்பா சித்தப்பா தொழில்களை எடுத்து செய்வார், அல்லது ஒரு ஆளுமை பணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான தொழில்களை செய்வார், அல்லது தலைமை நிர்வாகம் சிஇஓ அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டுகளுக்குள்ள இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.